மறைக்கல்வி மாணவரின் 10 பண்பு நலன்கள். 1. நம்பிக்கை. ஆன்ம வாழ்விற்கு பொருள் தரும், வழிகாட்டும், திருவருட்சாதன அருளில் வளர உதவும் எந்த ஒரு வாய்ப்பையும் ஆவலாய் தேடுவார்கள். இறைவனுக்கும் அவருக்குரிய காரியங்களுக்கும் முக்கியத்துவமும் முதலிடமும் தருவார்கள். 2. குடும்பம். தனது குடும்பத்தை அதன் பலங்கள் பலவீனங்களுடன் ஏற்றுக்கொள்வார்கள். இதனால் அவர்கள் நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் அதிகரிக்கும். அதனுடன் அவர்களின் நிபந்தனை அற்ற அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களிடம் உள்ள மிகச்சிறந்த திறமைகள் வெளிக்கொணர இது வழிவகுக்கும். 3. நண்பர்கள். இறைவனின் கொடையாக இருக்கும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பார்கள். தங்கள் நண்பர்களுக்காக தியாகம் செய்வதுடன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு துணை செய்வார்கள். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதுடன் வாழ்வியல் மகிழ்வுகளிலும் துயரங்களிலும் அந்த நண்பர்களுடன் இருப்பார்கள். இயேசுவுடன் 12 திருத்தூதர்களும் 72 சீடர்களும் இன்னும் பலரும் இருந்தார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 4. மகிழ்ச்சி. அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் நேர்மறையான உணர்வுகளை பரப்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் மனிருக்கத்தை குறைத்து மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்குவார்கள். தன் நம்பிக்கையையும் சுய மதிப்பையும் அதிகரிக்கச் செய்வார்கள். அது உறவுகளை வளர்க்கவும் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் உதவும். 5. மாற்றுபவர்கள். அவர்கள் உறுதியான மனநிலையையும் வலிமையும் கொண்டவர்களாக இருப்பர். மற்றவர் இடையே உள்ள எதிர்பார்ப்புகள், நட்பின் தாக்கம், படிப்பில் வெற்றிக்கு தடையாய் இருப்பவை இவற்றை தங்கள் கடின உழைப்பாலும் நேர்மறையான சரியான முயற்சிகளாலும் இறை நம்பிக்கையாலும் முறியடித்து முன்னேறுவார்கள். 6. சுய ஒழுக்கம். தங்கள் உணர்வுகள், எண்ணங்கள், நடத்தை இவற்றை ஒழுங்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பர். சோதனை ஏற்படும் போது உள்ளுணர்வின் துணையாலும் முன்னோக்கி செல்வதாலும் தங்கள் நோக்கத்தை எப்போதும் கண் முன் கொண்டிருப்பதாலும் அவற்றை கட்டுப்படுத்தி வெற்றி பெறுவர். தங்களுக்குள் வாழும் தூய ஆவியாரின் துணையாலும் அவரது வரங்களை பயன்படுத்துவதாலும் தங்கள் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தி அதற்கேற்ப செயல்படுவர். 7. மன உறுதி. தங்கள் கனவுகளை அடையும் வரை தங்கள் முயற்சிகளை கைவிட மாட்டார்கள். தாங்கள் விரும்பிய முடிவு கிடைக்கும் வரை தொடர்ந்து முன்னேறுவார்கள். அந்த முடிவை நோக்கி தங்களை தொடர்ந்து ஊக்குவிப்பார்கள். 8. சிந்தித்தல். அவர்களுக்காக அவர்கள் சிந்திப்பது அவர்களின் தனி முத்திரையாக இருக்கும். அது நம்பிக்கையுள்ள வெற்றியாளரான ஒரு மாணவனின் தனிச்சிறப்பாகும். தனக்கென ஒரு அமைதியான ஒழுங்கையும் திறந்த மனதையும் செபத்திற்கான நேரத்தையும் இறைவார்த்தை தியானிக்கும் நேரத்தையும் உருவாக்குவார்கள். மேலும் இறை திருவுளத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டிருப்பர். நேர்மறையான விமர்சனங்களுக்கான திறனை வளர்க்க முயற்சி செய்வார்கள். அன்னை மரியாளை தங்கள் எடுத்துக்காட்டாக கொண்டிருப்பார்கள். 9. வினவுதல். தன்னை பற்றியும் தன்னை சுற்றி நிகழ்வன பற்றியும் உலக நிகழ்வுகள் பற்றியும் தங்கள் புலன்கள் அனைத்தும் கொண்டு ஆராயவும் கேள்வி கேட்கவும் செய்வர். இயேசு கோயிலில் செய்தது போல அதன் ஆழமான அர்த்தங்கள் பதில்களை கண்டுபிடிக்க முயல்வர். 10. தலைமை பண்பு. தங்கள் விருப்பங்கள், கொடைகள் இவற்றை வளர்க்க முயற்சி எடுப்பார்கள். மற்றவருக்கு செவி சாய்ப்பவராக இருப்பதன் வழியாக தங்கள் வகுப்பறையிலும் அதற்கு அப்பாலும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்கும் தலைவராக இருப்பர். தங்களை சார்ந்தவர் என்ற ஒரு உணர்வை அனைவரிடமும் ஏற்படுத்துவார்கள்.